என் தங்கமே, இது உனக்கான இறுதி வாய்ப்பு. எதை நினைத்து கொண்டு இந்த கருப்பன் வாக்கினை கேட்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். கருப்பன் தேடி வந்து உனக்கு நல்ல வாக்கு தரும் பொழுது அதை பெறாமல் சென்று விடாதே. அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நல்லதாகவே நடந்தாலும் உன்னால் அதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால், என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் சிறப்பாக நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டதனால் மட்டும்தான். என் குழந்தையே, எதை நினைத்து கொண்டு இந்த கருப்பனை தொட்டாயோ அது உன் வாழ்க்கையாகவே நான் மாற்றி காட்டுகின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல விஷயங்களுக்கு இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றேன். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது நடந்தாலும் அதற்கு உன்னோடு நின்று உன்னை நான் கெட்ட விஷயங்களிலிருந்து காப்பாற்றி நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை பயணிக்கச் செய்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று இரவே பலிக்கக்கூடிய ஒரு வாக்கினை நான் உனக்கு கொண்டு தருகிறேன் என்றால் இந்த அப்பனை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் நீ நினைத்து விடக்கூடாது. கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களையும் ஒரே நாளில் கொடுத்து விட முடியும். நான் இப்பொழுது உனக்கு அதனை கொடுத்து விட நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற சந்தோஷங்களை உனக்கு நான் தெளிவாக காண்பித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். எக்காரணம் கொண்டும் உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடக்கூடாது. நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை நினைத்து இந்த கருப்பனை நீ தேடினாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். என் குழந்தைக்கு கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த அப்பனுடையது. ஆனாலும் அதையும் மீறி சில நேரங்களில் நீ கண்ணீரை சிந்தி விடுகின்றாய். இந்த கண்ணீரை காணும் பொழுதெல்லாம் உன் கருப்பனின் மனது நொறுங்கி விடுகின்றது. என் பிள்ளை, உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன், எப்படியெல்லாம் உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன். நீயோ தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளும் உன் தலையை போட்டு உருட்டி கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகின்றாய். என் பிள்ளையே, பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீதான் தேடிச் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நீயாகவே முடிவெடுத்து நீயாகவே அந்த விஷயத்தை செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவிகளையும் கேட்டு நிற்காதே. முதலில் அறிவுரைகளை அடுத்தவர்களிடத்தில் கேட்பதை நிறுத்து. உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணம் வருகிறது என்றால் உன் மனசாட்சியிடம் நீ கேள்வி கேள். இந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமா? ஒருவேளை இந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய தோல்விகளை நம்மால் சந்திக்க முடியுமா? நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். இது ஒன்றும் உனக்கு தெளிவில் இருந்து விட்டாலே உனக்கான வெற்றியினை நோக்கி நீ நிச்சயமாக பயணித்து விடுவாய், மிகவும் எளிமையாக. இது தெரியாமல் தான் என் பிள்ளை அங்கே வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று தெளிவாக உணர்ந்து விட்ட பிறகு சந்தேகம் எதற்கு? என் பிள்ளையே, நீ சந்தேகப்பட உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருக்கும். உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னை ஒரு நாளும் நீ சந்தேகப்படக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களை ஒருபொழுதும் நீ நம்பக்கூடாது என்பதிலும் தெளிவாக இரு. எந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் வருகின்றேனோ, எந்த நேரத்தில் நான் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக தருகின்றேனோ அந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் எந்நாளும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி நிறுத்தியது என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் என் பிள்ளையை, இதையெல்லாம் சரி செய்திட ஒரு நொடி போதுமாயினும் இப்பொழுது அதை சரி செய்வதை விட உனக்கு இந்த சூழ்நிலையில்
நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பன் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அதைத்தான் உன் அப்பன் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். யார் நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் தர முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நான் என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன். என்னை மீறி உன்னை எதுவும் செய்திட இங்கு யாருக்கும் துணிச்சல் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை நல்லபடியாக மேலும் மேலும் வாழ்க்கையில் வளரச் செய்வதற்காகத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டால் என்றும் உன்னை தேடிய சந்தோஷங்கள் உன் கைகளில் கிடைப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையின் அன்பு என்னவென்று இந்த கருப்பனுக்கு தெரியும். உன்னுடைய அன்பினை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். என் பிள்ளையே, நான் இருக்கின்றேன் அல்லவா? அதனால் உனக்கு யாரை பற்றிய கவலையும் தேவை கிடையாது. உன்னோடு வருகின்றவர்களை ஏற்றுக்கொள். விட்டு விலகிச் செல்பவர்களை நீ நல்லபடியாக வழி அனுப்பி வைத்துவிடும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது, உன்னுடைய மனநிலைக்கும் நல்லது. இங்கே நல்ல மனநிலையில் இருப்பவர்களை கெடுப்பவர்களே சுற்றி இருப்பவர்கள் தானே. நன்றாக நல்லதை செய்து கொண்டிருப்பவனை தேவையில்லாத பாதைக்கு அழைத்து செல்வது இவர்களினுடைய வேலைதானே. என் பிள்ளையே, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. இந்த நேரத்தை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் உன்னை வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் வந்துவிட்டான். என் பிள்ளை, இன்று இரவு நான் உனக்கு செய்ய போகின்ற விஷயங்கள் நீ கேட்டதை அப்படியே உன் கண் முன்னே நிறுத்தும். நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் பொழுது இந்த கருப்பனின் அன்பு என்னவென்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக உணரப் போகின்றாய். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சோதனைகளையும் செய்துவிட முடியாதபடி நான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றேன். நான் உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும். எவ்வளவோ பிரச்சனைகளையும் கடந்து வாழ்ந்த உனக்கு இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது. எல்லாமும் நீங்கும் நேரம், இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக தவள போகின்ற நேரம் வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையையும் கடந்து நம்மால் நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை எந்த நேரமும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்கின்ற மனநிலையோடு இந்த கருப்பனின் கரம் பற்றி நடந்து வா. அப்பன் உன்னை கரையேற்றி விடுவேன். ஒரு பொழுதும் உன்னை நட்டாற்றில் நான் விட்டு செல்ல மாட்டேன். என் பிள்ளை, அங்கு செல்ல வேண்டுமா இங்கு செல்ல வேண்டுமா என்று யோசிக்காமல் நேராக உன் பாதையில் பயணித்து கொண்டே இரு. என் தங்கமே, ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்குரிய அத்தனை குணங்களையும் உனக்குள் நீ கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் நீ இழந்து விட்டதையெல்லாம் எண்ணி வருந்தாதே. இனிமேல் அதைவிட அதிகமாக பெறப்போகிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் உனக்காக இருக்கக்கூடிய நிம்மதியை நீ இப்பொழுதே நினைக்க தொடங்கு. எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தோஷங்களுக்கு அடித்தளமாக அமையப் போகின்றது. யாராலும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. நீ நினைத்த விஷயத்தை சாதிக்கப் போகின்றாய். நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் வந்து சேரும் நேரம், கருப்பன் தரப்போகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ உணர்ந்து கொள்வாய். இனி எந்த நேரத்திலும் உனக்கு அழிவென்பதே கிடையாது. உன்னை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள். இந்த கருப்பனினுடைய அருள் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை புரிந்து கொள். யாரையும் உன்னை நான் நெருங்க விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, எந்த ஒரு தீய சக்தியும் உன் அருகில் நெருங்கிவிட முடியாது. அந்த தைரியம் யாருக்கும் இனிமேல் வரவும் வராது. ஏனென்றால்
இந்த கருப்பன் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்காக நிற்கின்றேன். நான் அல்லவா உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது. உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை உன்னுடைய எதிரியை அழிக்கும். உன் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷம் உன்னுடைய துரோகத்தை விரட்டி அடிக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.